தளபதி 69 ஒன் லாஸ்ட் டைம், அதாவது ஜனநாயகன் டைரக்டர் வினோத் இயக்கத்துல நம்ம தளபதி விஜய் பூஜாக்டே அப்படின்னு சொல்லிட்டு சினிமா பட்டாளமே சேர்ந்து நடிக்க நம்ம ராக் ஸ்டார் அனிருத் மியூசிக்ல கேவிஎன் தயாரிப்பில் இப்போதைக்கு ரொம்பவே கிராண்டா ரிலீஸ் ஆக ரெடி ஆயிட்டு இருக்க ஒரு தமிழ் பொலிட்டிக்கல் ஆக்ஷன் திரைப்படம் 2026 பொங்கல் ட்ரீட்டா இந்த படத்தை இப்போதைக்கு தேட்டருக்கு கொண்டு வரலாம் அப்படின்ற மாதிரி முடிவு பண்ணியிருக்காங்க. அதாவது 2026 ஜனவரி 9ஆம் தேதி வேர்ல்டு வைட் ரொம்பவே கிராண்டா இந்த திரைப்படம் வெளிவர காத்துக்கிட்டு இருக்கு. இன்னும் எப்படி பார்த்தாலும் 6 மாசம் இருக்கு இந்த ஜனநாயகன் படத்துக்காக நம்ம வெயிட் பண்ணி தான் ஆகணும். இதெல்லாம் மட்டும் இல்லாம இன்னும் ஒரு 4 நாள்ல நம்ம தளபதி விஜய் அவருடைய பர்த்டே வரப்போகுது. ஸோ இந்த வருஷம் பர்த்டே அப்படின்றது ரொம்ப ஸ்பெஷலா இருக்க போது, ரொம்ப சூப்பரா இருக்க போது. செலிப்ரேஷன் எல்லாமே தாறுமாறா இருக்கும். அதாவது சினிமா ரீதியா சினிமா ரசிகர்கள் ஒரு பக்கம் கொண்டாடிக்கிட்டு இருப்பாங்க, இன்னொரு பக்கம் பொலிட்டிக்கலா ஒரு வேற மாதிரி ஒரு சம்பவம் காத்துக்கிட்டு இருக்கு. ஸோ இது வரைக்கும் வேற கட்சி மூத்த தலைவருடைய பர்த்டே எல்லாமே நம்ம செலிப்ரேட் பண்றத பார்த்துருப்போம். ஸோ அதே மாதிரி ஒரு மிகப்பெரிய சம்பவம் இந்த வருடம் நம்ம டிவிக்கே தளபதி விஜய் அவர்களுக்கு காத்துக்கிட்டு இருக்கேன். ஸோ இதெல்லாம் பொலிட்டிக்கல், அதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். நம்ம ஜனநாயகனுக்கு வருவோம். ஸோ நம்ம தளபதி விஜய் அவருடைய பர்த்டே ட்ரீட்டா இந்த படத்துடைய டீசர் நம்மளுக்கு காத்துக்கிட்டு இருக்கேன். நாளை மறுநாள் அதனுடைய அபிஷியல் அப்டேட் வரப்போகுது. மோஸ்ட்லி நாளைக்கு கேவிஎன் தரப்புல அந்த விஷயத்த அபிஷியலா சொல்லுவாங்க அப்படின்ற மாதிரி நான் எதிர்பார்க்கிறேன். இதெல்லாம் மட்டும் இல்லாம இந்த படத்துக்கு ஒரு மிகப்பெரிய விஷயத்த பண்ண போறாங்க. அதாவது ரொம்ப நாளா நம்ம தளபதி விஜய் நடிச்சு வெளிவர படங்களுக்கு ஆடியோ லான்ச் நடக்கிறதே கிடையாது. ஏன்னா ஏகப்பட்ட சட்ட ரீதியா பொலிட்டிக்கலா ஏகப்பட்ட சட்ட சிக்கல், ஏகப்பட்ட பிரச்சனைகள் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அனுமதி கேட்க போனா எதை சொல்லி அனுமதியே இல்லாம ஆயிடுறாங்க. ஸோ கடைசியில என் படத்துக்கு ஆடியோ லான்ச்சே வேணாண்டா அப்படின்னு சொல்லிட்டு எந்த ஒரு படத்துக்கும் ஆடியோ லான்ச் இல்லை. லியோ படத்துக்கு பண்ணல, அதை தொடர்ந்து கோட் படத்துக்கும் பண்ணல. ஸோ இப்போ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதில் குறிப்பாக கோட் படத்துக்கு மலேசியாவில் ஒரு ஈவெண்ட் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி பிளான் பண்ணாங்க. கோட்டுக்கு மட்டும் இல்லாமல் லியோ படத்துக்குமே அது பிளான் பண்ணியிருக்காங்க. ஆனால் அது நடக்கலை. ஆனால் இந்த தடவை ஜனநாயகன் படத்துடைய ஒரு பிக்கெஸ்ட் ப்ரீ ரிலீஸ் ஈவெண்ட் வந்து மலேசியாவில் பிளான் பண்ணியிருக்காங்க. அதாவது மலேசியா ரைட்ஸ் வாங்கியிருப்பார் இல்லையா, அந்த டிஸ்ட்ரிபியூட்டர் தான் அந்த பிளான் பண்ணியிருக்காப்புல. படத்தரப்புலையுமே சொல்லி ஓகே பண்ணலாம் அப்படின்ற மாதிரி முடிவு பண்ணியிருக்காங்க. ஏன்னா கடைசி படம் அப்படின்றதுனால ஒரு மிகப்பெரிய விஷயத்த பண்ணணும் இல்லையா. அதுல குறிப்பா இது கடைசி படம் இல்லை, அது அப்புறப்பட்ட பிரச்சனை. ஆனா இப்போதைக்கு இந்த படம் தான் இருக்கு. ஸோ இதுக்கு அடுத்து அவர் எப்போ படம் பண்ணுவார் அப்படின்ற மாதிரி எல்லாரும் காத்துக்கிட்டு இருக்கோம். ஸோ இந்த படத்துடைய ஒரு பிக்கெஸ்ட் ஈவெண்ட் மலேசியால இப்போதைக்கு பண்ண போறாங்க. சூப்பரா அதை பிளான் பண்ணி எந்த அளவுக்கு தாறுமாறா பண்ண முடியுமோ அவ்வளோ சூப்பரா பிளான் பண்ண போறாங்க. அதுல குறிப்பா இது வரைக்கும் நம்ம தளபதி விஜயை வச்சு எடுத்த டைரக்டர் எல்லாருமே அந்த ஈவெண்ட்டுக்கு கூப்பிட போறாங்களாமா. இதை மாதிரி ஒரு ஈவெண்ட் இது வரைக்கும் தமிழ் சினிமால யாருமே பண்ணிருக்க கூடாது அப்படின்ற மாதிரி முடிவு பண்ணி பெருசா பிளான் பண்றாங்க. ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம் அதனுடைய அபிஷியல் அப்டேட்லாம் எப்போ வருது அப்படின்னு சொல்லிட்டேன்.